உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அப்பொழுது தேவ பலன் அடைந்து நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும், ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று பார்க்கிறோம். அந்த பரிசுத்தத்திலே நாம் குறைவுபடும்போது கர்த்தர் சும்மா இருக்கிறதில்லை, ஏதோ ஒரு விதத்திலே நம்மை கண்டிக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறது போல தேவனும் நம்மை கண்டித்து செவ்வையான பாதைகளில் நடத்துகிறார். ஒரு சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். சங்கீதத்தில் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். பொதுவாக கரம் பிடித்து வழி நடத்துகிறத பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம். ஆனால் நீங்கள் உண்மையாக கவனியுங்கள், அவர் அப்படி கையை பிடிச்சிட்டே போகிறதில்ல. கையை பிடித்து கொண்டு போகிறதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. சிறு குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. டிராஃபிக்கில் கையில் இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. அப்படி பாதுகாப்பாக நடத்துறது உண்டு. ஆனால் பிள்ளைங்க வளரும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதில் இட அப்படி இட அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வளர்ந்து பெரியவர்களாகும்போது அவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறார், இது வழி, இதில் நட. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, உன் செவியை சாய், இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இருதயத்தில் காத்துக்கொள். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அதுக்காக உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் நம்மை வழி நடத்த வேண்டுமானால் நாம் செவ்வையான பாதையில் இருக்கணும். என்ன சொல்கிறார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் ஏதோ அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம இங்கே கடந்து தடுமாறுறமாக்கம் அப்படி இல்லை. அவர் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துகிறார். அவர் பேசுகிறார். இப்போ கையை பிடிச்சிக்கிட்டே போகிறதுன்றது வேறு. ஆனால் ஒரு டிரைவர் ஒருத்தர் கார் ஓட்டிகிட்ருக்கிறாரு. இவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவராக இருந்து இதில் லெஃப்டில் போ, இதில் ரைட்டில் போ என்று ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறவராக தான் நீங்கள் பார்க்கணும். என் வாழ்க்கையை நீரே நடத்தும் ஆண்டவரே. அப்படி நடத்த மாட்டார். அவர் நடத்துவார், எப்படி? பேசி நம்மளை நடத்துவார். ஏன் அவரே நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிற கூடாதா? நடத்த மாட்டார். அவர் உங்களுடைய சித்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். ஆதலால் உங்களுக்கு சித்தம், உங்களுக்கு பிரியம் எது, பிரியம் இல்லாத எது, அதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறதல்லவா? அதனால் அவர் நம்முடைய சித்தத்துக்கு விடுகிறார். ஆனால் நான் சொல்கிறபடி கேட்டால் தான் நீ பத்திரமா போய் சேருவேன்றார். உனக்கு இந்த உலக காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதில் போனேன்னாக்க நீ போய் சேர மாட்ட.
அதனால் இப்போ நான் ஐடியா கொடுக்குறேன், இதில் நட என்று நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவரே நடத்த மாட்டார். ஆதலால் உங்கள் அருகே அமர்ந்து கொண்டு இந்த வழியை இதில் நட என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தரை தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, அவரே என்னை நடத்திக்கிட்டாரு அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் இது வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவருடைய செயல்னு சொல்லிடுவீங்க. பூகம்பம் வந்தால் அது கர்த்தரால் வந்தது. வீடு இடிஞ்சு போச்சா கர்த்தரால் வந்தது. வேலை கிடைக்காமல் போச்சா கர்த்தரால் வந்தது. அல்லது சம்பளம் குறைஞ்சி போச்சா அது கர்த்தரால் வந்தது. கொண்டு வந்த பணம் திருடு போச்சா கர்த்தரால் வந்து. நடக்கிறதெல்லாம் அவருடைய செயல்னு சொன்னான். அது சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, வீடு கொடுத்துருக்கிறேன், கதவு கொடுத்துருக்கேன், தாழ்பால் கொடுத்துருக்கேன், பூட்டி வையி. அதுதான் அதெல்லாம் சொல்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீது சொல்கிறான், உங்களுடைய ஆலோசனைகள் அருமையானது, அது கடற்கரை மணலை பார்க்கல அதிகமானது அப்படி சொல்கிறான். அப்போ அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணுமே ஒழிய, அவராக நம்முடைய வாழ்க்கை காரு அவரை ஓட்டிக்கட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நடக்காது. ஆனால் நாம் என்ன செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை செய்ய ஓடுவோம். அப்படி செய்ய ஓடும்போது அங்கங்கே அடி விழுகுது, இடி விழுகுது. ஏன்னா போகிறது தப்பான பாதை. தப்பான பாதையில் போகும்போது சமயத்தில் பிசாசு கண்ணி வச்சு சுருக்கு போட்டு இழுத்துடுறான். இழுத்து கொண்டு எங்கேயோ போய் கட்டி வச்சுக்கிறான். அவனுடைய ஆசை, அவன் ஆசை காட்டின காரியத்தில் போனதுனால. ஆக அவர் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்த விட்டு தாண்டாத இந்த பாதுகாப்பு வளையம், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க இடத்துல நீ இருக்கணும், இந்த பாதுகாப்பான பாதையில் இதில் நடக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஆனால் வழியெல்லாம் உங்களுக்கு பிசாசு ஆங்காங்கே ஆசை காட்டி திசை திருப்புகிற காரியத்தை செய்வதற்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறான். வாழ்நாளெல்லாம் இருக்கும், நாம் பரலோகம் போக வரைக்கும் இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான் என்று. பாதி வழி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருந்தேங்க, இல்லை அதெல்லாம் முடியாது. முடிவு பரியந்தம் நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை வைத்து ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது எந்த பிசாசு நம்மை தொட முடியாது. ஆனால் கிறிஸ்துவை விட்டு வெளியே போனோன்னே எங்கேயாவது அடி விழும். ஏன்னா பிசாசு காத்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் எப்போ வெளியே வருவீங்க பிடிச்சிடலான்னு. அந்த கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதும் சரி, இப்போதைக்கு சபை மக்களை நடத்துகிறதும் சரி, அவர் கொடுக்குற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லாமல் இருக்கும்போது அங்கே சிட்சைகள் வருகின்றன. அதை நான் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5வது வசனத்திலிருந்து. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொன்ன வழியில் நடக்காமல் நம்முடைய மனம் விரும்பிய அந்த இச்சையான காரியத்தில் நடக்கும்போது அவர் கடிந்து கொள்ளுகிறார். அதை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. நம்ம தப்பு பண்ணுறதுனால தான் எங்கேயும் அடி விழுகுது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும். நாம் ஏதாவது எல்லை மீறும்போது, கர்த்தர் போட்ட அந்த எல்லை கோட்டை மீறும்போது தான் எதையாவது செஞ்சுட்டு கடைசிக்கு குற்ற மனசாட்சியில் சிக்கிக்கிறோம். குற்ற மனசாட்சியில் சிக்கினா அப்புறம் அவர் நம்முடைய ஆத்மாவை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா, நம்முடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணுகிறதுக்கு அக்கினினாலே சுத்தம் பண்ண வருகிறார். வெள்ளி போல் குகையில் இல்லை, அல்லது தங்கத்தை பரிசுத்தம் பண்ணது போல் அந்த நெருப்பில் இல்லை, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த உபத்திரவத்தின் மூலமாக என்னமோ பரிசுத்தமாகிறதா? ஆமாம், அந்த உபத்திரவம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுட்டரிக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை சுட்டரிக்கிறார். அது நமக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஓ தாங்கலை. அதான் பாருங்கள், மறுபடியும் பாவம் செய்கிறவர்களுக்கு மறுபடி
அந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் தான் வந்து சுட்டரிக்க வேண்டியிருக்குது. அது எங்கே சுட்டரிக்கிறார்? சட்டையவா? இல்லை. நம்ம சரீரத்தையா? இல்லை. நம்முடைய மனதுக்குள்ளே சுட்டரிப்பின் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஏசாயா 4வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் அவர்களை சுத்தம் பண்ணுகிறார்னு. அந்த எங்கே சுட்டரிக்கிறாரு? நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனதுக்குள்ளே, அந்த குற்ற மனசாட்சிக்குள்ளே. அதை சுட்டரிக்கணும். அது சுட்டரிக்கலைன்னா அப்புறம் அது சுத்தமாகாது. அது சுத்தமாகலைன்னா தேவனோட ஐக்கியம் இருக்காது. ஆதலால் பாருங்கள், அங்கே அந்த சுட்டரிக்கிற ஒரு வேலை நடக்கிறது. அதான் இங்கே அங்கே சில பிரச்சனைகள் வருகின்றன. அப்பொழுது பார்த்து நம்ம, கர்த்தாவே என்னை மன்னிக்கணும், நான் ஒழுங்காக இருக்கேன்னு மனம் திரும்பிட்டா அது அந்த சுட்டரிப்பு சரியாக வேலை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் மனம் திரும்பலையா? இன்னும் சுட்டரிப்பு. இன்னும் மனம் திரும்பலையா? இன்னும் சுட்டரிப்பு. இன்னும் இருதய கடினமாக அந்த பாவத்தில் போகணுமா? இன்னும் அதிகமாக சுட்டரிப்பு. அப்படி அதிகமாக சுட்டரித்து அவர்களை மனம் திரும்ப வச்சு அவர்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறாரு. ஆனால் மனம் திரும்பாத ஆட்கள் தொடர்ந்து அதில் போய் ரொம்ப வேதனையில் கிடப்பாங்க. அது சொல்கிறாரு, சீக்கிரமாய் ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள் அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு கிடக்கிறார்கள். என்னது? அநேக வேதனைகளால். அந்த வேதனை எது? அதான் சுட்டரிப்பு. சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், சீக்கிரமாக ஐஸ்வர்யவான் ஆகணும். அது எங்கேயோ கொண்டு போய் மாட்டி விடுகிறது. அவர் சொல்கிறார்ல, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். அப்படி சொன்னால், இல்லை எனக்கு இது வேணும், இந்த அவன் மாதிரி வேணும், இவன் மாதிரி வேணும்னு போய் கடைசிக்கு எங்கெங்கே சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. 10 ஐடியா கொடுப்பான், 10மே 10 சிக்கலான விஷயம். அவன் கொடுத்த ஐடியாவில் போய் அங்கே சிக்கிக்கிட்டான், இவன் கொடுத்த ஐடியாவில் போய் இங்கே சிக்கிக்கிட்டான். அதனால் அந்த சிக்கலான ஐடியாக்களில் மாற்ற போது அதெல்லாம் கடைசிக்கு சுட்டரிப்பாக நமக்கு வருது. அவன் பேச்சை கேட்டு நாசமாக போச்சு என்று சொல்லி புலம்புறதெல்லாம் இருக்கல்லவா. ஆதலால் எங்கெங்கே யார் பேச்சை கேட்டாவது அங்கே வழி விலகி போகிறது. ரட்சிப்பை விட்டு நீங்கள் போகாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற நிலையிலிருந்து வழி விலகி போகும்போது அங்கங்கே இடி விழுகணும். விடுகலைன்னா ரொம்ப தப்பு. நம்ம பாவம் செஞ்சாலும் கூட பாவம் செய்கிறது நமக்கு தெரியலைன்னா பாவத்திலே போய்கிட்டு இருப்போம். பாவம் செஞ்சோன்னே நமக்கு தெரியணும், ஐயோ தப்பு நமக்கு தெரியணும். அது எப்படின்னா, இப்போ சரீரத்தில் புண்ணு இருக்குது அல்லது குஷ்டரோகம் வியாதி இருக்குது. குஷ்டரோகம் வந்தால் அந்த வலிக்க வேண்டிய இடத்துல அது வலிக்காது. இப்போ அடுப்பில் கையை விட்டால் கூட வலிக்காது, கையெல்லாம் வளண்டு போயிடும். அப்புறம் கை எடுத்து பார்க்குற, என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் சாதாரண ஆள் நெருப்பு கிட்ட போனாவே சுடுது, கை இழுத்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த வியாதி, குஷ்டரோக வியாதி வந்தவங்களுக்கு கை இதெல்லாம் வலிக்காது. ஒருத்தர் பஸ்ஸில் அந்த பானட்டில் அந்த சாஞ்சு காலை வச்சுக்கிட்டே போயிட்டார் ரொம்ப தூரம். அப்புறம் காலை எடுத்து பார்க்குறப்ப காலே வெந்து போச்சு. என்னது? அந்த வலி தெரிய வேண்டிய இடத்துல தெரியலை, அது ரொம்ப புண்ணாயிருச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இங்கே கவனிங்க, உங்களுக்கு பாவத்துக்குள்ளே போன ஒரு பாவத்தில் போகிறோம்னு தெரியலேன்னா அது ரொம்ப ஆபத்தல்லவா. அதனால் பாவத்துக்குள்ளே போன உடனேயே ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது, ஒரு கடிந்து கொள்ளுதல் உள்ளே வருகிறது, ஒரு சுட்டரிப்பின் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்புறம் மனது வேதனை, ஐயோ பண்ணிட்டனேன்னு சொல்லி அந்த மனது வேதனைப்படுகிறது. இருதயத்தை சுட்டரிக்கிறார், அந்த பாவத்தை சுட்டரிக்கிறார். ஆதலால் இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறார். இது அவசியம் அல்லவா. இப்படி நாம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அந்த உபத்திரவத்தின் குகையில் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தும் போது அது பிறகு நமக்கு நீதியாகிய சமாதான பலனை தருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் அடி போட்டார், அதுக்கான தண்டனையை வாங்கிட்டேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம், இப்போ எனக்கு அடி இல்லை, என்னை கர்த்தர் விடுதலை பண்ணியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், முதல்ல 2 தடவை பாவம் செய்யும் போதெல்லாம் உடனே மன்னிப்பு கிடைக்கும். ஐயோ ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, உடனே மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் மறுபடியும் நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா
மன்னிப்பு கிடைத்ததாக இருதயத்திலே நீங்கள் உடனடியாக உணர முடிவதில்லை. ஏன்? பண்ணிட்டமேங்கிறது தான் இருக்கே ஒழிய அது மன்னிக்கப்பட்டதுங்கிற உணர்வு வரல. முதல் 2 தடவை வந்தது போல் மன்னிப்பு உடனே வரல, 3வது தடவைக்கு வரல, 4வது தடவைக்கு ரொம்ப சீக்கிரம் வரவே வராது. அப்புறம் 5வது தடவை போனால் உபவாசம் போடணும், மண்டி போடணும், முழுவதும் ஜெபம் பண்ணணும், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் வந்துடும். அப்புறம் 1 வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேங்க, இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அப்போ தான் மனசு கழுவப்பட்டிருக்கு. அப்படியானா அங்கே சுட்டரிப்பின் ஆவி வேலை செய்கிறது. அந்த சுட்டரிப்பின் ஆவி வேலை செய்கிறதுனால தான் தப்பு பண்ணிட்டோம், மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்றான். சில ஆட்களுக்கு அங்கே அடி விழுந்தால் தான் கர்த்தர்கிட்டே வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவும் கர்த்தர்கிட்ட இருக்கணும். தவறி போய் எங்கேயாவது போனால் 2 அடி விழுந்தால் மறுபடியும் உட்காந்துக்கணும். அதுக்குன்னு தவறி போய் எங்கேயாவது போகலாமான்னு கேட்காதீங்க, நான் போக சொல்லலை. கர்த்தரோடையே கூட நடக்கிறது போல் நன்மையான காரியம் வேறு எதுவும் இல்லை. ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எலியா கூட அவன் எப்படி கர்த்தர்ட்ட வைராக்கியமாக இருந்தான். ஒரு நேரம் நான் அவ்வளவு பரிசுத்தம் இல்லை, நீதிமான் இல்லைன்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் தன் இருதயத்தை அதுக்கு பிறகு இருந்த நாட்களில் அவன் தன் இருதயத்தை ஒழுங்குபடுத்தினதுனால தான் தேவன் அவனை சுழல் காட்டில் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனார். இவன் தன்னை ஒழுங்குபடுத்தலைன்னா அவர் எடுத்துகிட்டு போகிறாராக்கும். ஆக இந்த சில நாட்கள் நான் அவ்வளோ நீதிமான் அல்லன்னு சொல்லிட்டு வந்தானே, அந்த மாதிரியான புத்தி மாறணும். அதை மாற்றி இருக்கிறாரு. அதை இவனுடைய ஊழியத்தெல்லாம் எலிசாவுக்கு கொடுத்து, அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் யாரை ராஜாவாக்கணும், சீரிய தேசத்தில் யாரை ராஜாவாக்கணும், அதெல்லாம் பண்ணி விட்டு மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவன் அதெல்லாம் போய் பார்க்க, அதாவது எலிசாவை அபிஷேகம் பண்ணி விட்டான். மீதி காரியத்தை வேலையெல்லாம் எலிசா போய் செய்ய வேண்டியதாச்சு. ஆக அந்த காலங்களிலே எலியா தன்னுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறான் என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். அப்போ தான் அவனை சுழல் காட்டில் பரலோகத்துக்கு நேரம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அங்கே சரியாக இருந்திருப்பான். தேவனே நல்லவர், தேவனே வல்லவர், ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்று உந்தன் ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற வாக்குத்தத்தம் தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து சரி, இங்கே நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன். எபிரேயர் 12 அன்றியும் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்தியை மதியை மறந்தீர்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல புத்திமதி என்னன்னு, எவரை சிட்சிக்கிறாரோ எவர்கிட்ட அன்பு கூறுறாங்களோ அவங்கள தான் சிட்சிக்கிறார். யார்கிட்டையாவது அன்பாக இருந்தால் தான் தப்பு பண்ணாக்க கண்டிப்பாங்க.
அவன் அன்பாக ஒருத்தன் எங்கேயோ கெட்டு போகிறான்னா அதை பற்றி அவங்க மேலே அன்பாக இல்லைன்னா ஒருத்தர் கண்டிக்க மாட்டாங்க. ஏன்டா அங்கே போகிற கேட்க மாட்டாங்க. அப்போ கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் தவறான வழியில் போகிறவங்கள வழி சரியாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், சிட்சிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், கொடுக்குற அடியும் வாங்கிட்டு ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு இருந்தால் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இதை வசனத்தை அப்படியே மாற்றி போடலாம். நீங்கள் சிட்சையை சகிக்க மாட்டேன் என்று சொல்லி வீட்டை விட்டு ஓடிப்போனால் உங்களை புத்திரராக எண்ணி நடத்த மாட்டார். அடி வாங்கிட்டு ஒழுங்காக இருக்கேன்னு வீட்டில் இருக்கணும். இல்லை நீ என்ன அடிக்கிறது, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படி போனால் அப்புறம் அவனை பிள்ளையாக நடத்த மாட்டார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஏன்? நம்ம வீடு தான் பரிசுத்தம். கர்த்தருடைய வீடு, கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தருடைய வீடு பரிசுத்தம். அந்த கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே சேட்டை பண்ணுறப்ப அங்கங்கே சில சிட்சைகள், சில தண்டனைகள் வருகிறது. எதுக்கு? நம்மை ஒழுங்குபடுத்த, நம்மை சீர்படுத்த, நம்மை பரிசுத்தப்படுத்த. அவர் பரிசுத்தர். அவர் அவரோட கூட இருந்துக்கிட்டு பரிசுத்த குறைவாக இருக்கிறத ஒத்துக்கிற மாட்டார். அதை அவர் சரி பண்ணுவார். அதற்காக அங்கே சிட்சை வருகிறது. அதைத்தான் சொன்னேன், சுட்டரிப்பின் ஆவியினால் வருகிறது, மன வேதனைப்படுகிறது. அதை நம்மளை ஒழுங்குபடுத்திட்டா அவர் நம்ம பிள்ளையாக நடத்துவார். நம்ம ஒழுங்குபடுத்தாமல் இவர் என்ன சொல்கிற, சும்மா அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வீட்டை விட்டு போகிறேன் போயிட்டாக்கா அவர் பிள்ளையாக நடத்த மாட்டார். அப்படி தான் இங்கே எழுதியிருக்கு. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் கண்டிக்காத எந்த பிள்ளையாவது இருக்கிறாங்களா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. இது எல்லாம் எந்த தலைப்பில் பேசுகிறான்? பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறான். இந்த பரிசுத்தத்துக்குள்ளே நிற்கணும். பரிசுத்தத்தை விட்டு வெளியே போனால் அவர் அங்கே கண்டிக்கிறாரு. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. எவன் பிள்ளைன்னா கர்த்தர் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக, ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? ஆவிகளின் பிதாவுக்கு நாம் வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். அதான் தேவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும். இந்த சரீரத்தின்படி தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அவர்களுக்கு எது சரின்னு படித்தோ அதுபடி நம்மளை கொண்டு கண்டித்து நடத்தி வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, இந்த வரியை நல்லா கவனிங்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்போ சிட்சை நமக்கு பிரயோஜனமானது. ஏன் பிரயோஜனம்? இந்த சிட்சை வரும்போது நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே மறுபடியும் வந்துடுறோம். நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சேட்டை பண்ணா அப்படிங்கிறப்ப கர்த்தர் அப்பா அம்மா அடி போடுறப்ப அது துக்கமாக தான் இருக்குது. ஆனால் கவனிங்க, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனை வந்த ஒரு பாடு தான் மனசு சமாதானம் ஆகுது.
அந்த தண்டனை வரலைன்னா நம்ம அந்த தப்பை பண்ணிட்டோம்னு மனசு வேறு போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். ஆனால் அதுக்கு 2 அடி விழுந்த ஒரு பாடு ஓகே எல்லாம் சரியாயிருச்சு. இந்த இருதயத்தை தான் என்ன சொல்கிறது, இந்த மனசைத்தான் என்ன சொல்கிறது. ஆனால் அது அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் தப்பு பண்ணால் உள்ளே வலிக்கும், மனசில் வலி வேணும். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம். அப்போ தான் அந்த வலி நீங்கும். நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தாமல் வலி மட்டும் போகணும்னா அது நடக்காது. ஆனால் அநேக மக்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க. எனக்கு இந்த வியாதி போகணும், ஆனால் நான் தொடர்ந்து என் பாவத்தில் இருப்பேன். அது கர்த்தர் ஒத்துக்கிற மாட்டார். ஆதலால் அருமையானவர்களே, இங்கே இந்த சிக்ஷை தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, என்னத்தை அப்படின்ட்டு ஒரு வேலையை செய்ய மனசு இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காம, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவை பண்ணுங்கள். இந்த சரீரத்துக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் அங்கே இருக்கணும். இப்போ மாடர்ன் டைம்ஸில் நிறையா வேலை செய்யாமையே உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு கையால் வேலை செஞ்சால் அது தரக்குறைவுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுது, இந்த சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு வேலை இல்லைன்னா இந்த சரீரம் எங்கேயா பிடிச்சிக்குது, அங்கே பிடிச்சிக்குது. அப்புறம் அதுக்கு வேறு பிரச்சனை, அதுக்கு மருந்து சாப்பிடணும். முடமாக இருக்கிறது பிசகி போகாமல், ஏற்கனவே முடகமாயிருச்சு, அப்புறம் பிசகி வேறு போச்சுன்னா பிசகி போகாமல் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். செவ்வையான பாதையில் நடக்க ஆரம்பிங்க. பரிசுத்தமான வழி, கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பிங்க. அதில் தான் பாருங்கள், யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஆக இதை நினைத்து பாருங்கள். அந்த இருதயம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதற்காக நம்ம சபையிலே ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே வருகிறோம், கர்த்தரை பாடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், இங்கே பிரசங்கம் வருகிறது, கர்த்தருடைய வசனம் வருகிறது, நம்ம ஒழுங்குபடுத்துகிறது, எல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார், சீர்படுத்துகிறார். நம்ம தவறி போகும்போது 2 அடி போட்டு நம்மை சரி பண்ணுகிறார், கண்டிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? நாம் அவருடைய பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருக்கும்படிக்கு. அவருடைய பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருந்து நாம் அவருடைய நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும். சொல்கிறார் பார்த்தீங்களா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான் சொல்லிட்டு, எவனாயிலும் தன்னுடைய மகனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அப்படி கேட்குறாரு. அவர் கேட்குறத நல்ல நன்மையானவைகளை கொடுப்பார். சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி எழுதியிருக்கிறாரு. மத்தேயு புஸ்தகத்தில் அதை வாசிக்கும்போது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்கும். அதே இந்த வரிகளை நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது அவர் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்கும். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆதலால் பாருங்கள், இந்த அபிஷேகத்துக்குள்ளே நிலைத்திருப்போமாக. கர்த்தர் நம்மை